அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுபு ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? நிறைவுன்னா எந்த நிறைவு? இறைவனுக்குள்ள நிறைவா இருக்கீங்களா? மக்களே, அந்த நிறைவு மட்டும்தான் நமக்கு வேணும். அந்த நிறைவை கொண்டு நாம் நிறைவாக வாழலாம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 17 இறைவார்த்தை 6-9 முடிய. விருப்புரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஒரு உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். நன்மை தீமையை அவர்களுக்கு காட்டினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாயிருந்தார். தம் செயல்களின் மேன்மையை காட்டினார். தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். விருப்புரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஒரு உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். தந்தாரா இல்லையா? கண்ணு காண்பதற்கு, நாக்கு ருசிப்பதற்கு மட்டுமா? பேசுவதற்கும் கொடுத்தார். நாவு நரம்பில்லை இல்லையா? சுற்றி வளைச்சி பேசும் பாருங்க. நான் ஒரு அளவு ஆளையும் வைக்கும், ஒரு அளவு மறிக்கையும் வைக்குமா இல்லையா? காது, நல்லவற்றை கேட்பதற்கும் காது இருக்கிறது, தீயவற்றை கேட்பதற்கும் காது இருக்கிறது இல்லையா? அப்போ நாம் வார்த்தையை கேட்கிறோம் என்றால், ஒரு இடத்தில் கேட்கிறோம் என்றால் நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு 2 காது கொடுத்தார் அல்லவா, வலதும் இடமும். அப்போ ஒரு காது வழியாக பெற்று ஒரு கதை வழியாக வெளியே விட்டுடலாம், அப்படித்தானே? அதான். ஏனென்றால் விருப்புரிமை, ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஒரு உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். நன்மை தீமையை சிந்திப்பதற்காக தந்தாரா இல்லையா? ஆமா. அப்ப நம்ம சிந்திக்கணுமா வேண்டாமா? எது நன்மை, எது தீமை அப்படின்னு சிந்திக்கணுமா இல்லையா? ஏனென்றால் நம் உள்ளத்தை பற்றி விழிப்பா இருந்தார். நாம் என்ன சிந்திக்கிறோங்கிறத அறியறதுக்காக விழிப்பா இருந்தாராம். நம்ம சிந்திக்கிறது எப்படி சிந்திக்கிறோம்? நன்மையை சிந்திக்கிறோமா, தீமையை சிந்திக்கிறோமா? நன்மையை சிந்தித்தால் நல்லது. தீமையானதை சிந்தித்தால் அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க இதை செஞ்சுட்டாங்க, அவங்க அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு நாம ஏதாவது சிந்திச்சுட்டு இருந்தோம்னா அதனால விளைய போறது என்ன? மன அமைதி இல்லாமல் ஒரே குழப்பமும் சஞ்சலமும் வேதனையும் பாடுகள் தான் இருக்கும். ஐயோ, நம்மளால் முன்னேற முடியல. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு முன்னேற முடியலன்னா எப்படிங்க முன்னேற முடியும்? உழைப்பு வேண்டும்ல. உழைப்பு இருந்தால் தானே நம்ம முன்னேற முடியும். உழைப்பின் ஆயுதம்தான். அந்த உழைப்புக்கு இறைவனும் நமக்கு துணை செய்ய வேண்டும் இல்லையா? அப்படி செய்தால்தான் நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும். தம் வியத்தகு செயல்களை பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். இறைவன் நமக்கு ஒவ்வொரு காரியங்களை செய்தாரு, அதை நம்ம பெருமையா வெளியில பேசுறோம் இல்லையா? இறைவன் எனக்கு இதெல்லாம் செய்தார் என்று சொல்றோமா சொல்லலையா? அப்படி சொல்லும் போது எல்லாம் நிறைவாக இருக்கு. அந்த நிறைவைத்தான் இறைவன் நமக்கு தந்தார். அப்படி தரும்போதுதான் எல்லாமே வரமாக நமக்கு அமைகிறது. அப்போ இந்த கண்ணு, காது, நாக்கு, இந்த 3 மெயினானதல்லவா இல்லையா? காண்கின்றது கண்ணு, கேட்கின்றது செவி, நாக்கு பேசுகின்றது. இந்த 3ம் முதன்மையானது. சிந்திப்பது, இது எல்லாத்தையும் சேர்த்து சிந்திப்பது உள்ளம். தேவையற்ற சிந்தனைகள் இல்லாதவாறு தேவையுள்ளதை மட்டும் நாம் சிந்திக்கும் போது எல்லாமே நிறைவாக நடக்கும், அப்படிதானே? நாக்கு ரொம்ப பொல்லாதது. கண்ணு காணாததை கண்டேன்னு சொல்றது இல்லையா? செவி கேட்காததை கேட்டேன்னு சொல்றது. அப்ப இது எல்லாத்துக்குமே நாம் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அப்படி கரெக்டா இருந்தா தான் நாம் நிறைவுள்ள மனிதராக, இறைவன் படைத்ததை பொருளை அறிந்தவர்களாக நாம் இருக்க முடியும். இறைவன் படைப்பின் ரகசியம், அவர் ரகசியமாக நம்மளுக்கு படைத்தாரா? இல்லை. எல்லாரும் அறியும்படி நம்மளை படைத்தார், நம்மளை வாழும்படி செய்தார். அந்த வாழ்வுக்கு அர்த்தம் கேட்கிறார். என்ன அர்த்தம் கொடுப்போம்? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, என்னை படைத்தது நிமித்தம் நீர் பெருமைப்பட வேண்டும். ஆண்டவரே, அந்த வழியில் நாங்கள் நடப்பதற்குண்டான வரம் தர வேண்டும். நாங்கள் இதுகால் வரைக்கும் எப்படி இருந்தோம் ஆண்டவரே, இனி நாங்கள் எப்படி இருப்போம் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அதனால் உம்முடைய நாமத்துக்கு இழுக்கில்லாதவாறு நாங்கள் நடக்கவும், நான் ஏன் இவர்களை படைத்தேன் என்று நீர் வருந்தாதவாறு நாங்கள் செயல்படும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை நீர் தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.